அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே, உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதிலே நாம் இஸ்ரவேல் மக்களின் உண்மையான விசுவாசத்தை பரிசோதிக்கும் உவமை இது. 10 கன்னிகைகளின் உவமை எதை குறித்து கூறுகிறது? எண்ணெய் என்பது யாரை குறிக்கிறது? தாளந்துகளின் உவமையில் இயேசு கூறும் சத்தியம் என்ன? தாளந்து என்றால் என்ன? இயேசுவின் மரணத்தை குறித்து திரும்ப திரும்ப அவரை நினைவு கூற செய்வது எது என்பதை கற்றுக்கொள்வோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். முதல் 13 வசனங்களிலே மணவாளனுக்காக காத்திருந்த 10 கன்னிகைகளை குறித்த உவமையை சொல்லுகிறார். அருமையானவர்களே, அநேகர் இந்த வேத பகுதியை இயேசு விசுவாசிகளை நடுவானிலே எடுத்துக்கொள்ளப் போகும் அந்த சம்பவத்திற்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். ஆனால் இயேசு யாருக்கு எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம் என்றால் அவ்வாறு நாம் தவறாக அதற்கு அர்த்தம் கொள்ள முடியாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த உவமை இஸ்ரவேல் மக்களின் உண்மையான விசுவாசத்தை பரிசோதிப்பதை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்களின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு சிரியாக் வேதாம மொழிபெயர்ப்பு நமக்கு உதவி செய்கிறது. இதை பெசிட்டா என்று அழைக்கிறார்கள். இந்த மொழிபெயர்ப்பின்படி 10 கன்னிகைகளும் மணவாளனையும் மணவாட்டியையும் சந்திக்க செல்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், மணவாளனாய் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையோடு கூட கல்யாண விருந்திற்கு இந்த பூமிக்கு வருவதை குறிக்கிறது. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36ஆம் வசனங்களிலே சற்று தெளிவாய் வாசிக்கிறோம். கவனியுங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எனவே பிரியமானவர்களே, இது கல்யாணத்திற்காக மணவாளன் வரவில்லை, கல்யாணம் முடிந்த பின் மணவாளனும் மணவாட்டியும் வருவதை குறிக்கிறது. அப்பொழுது பூமியிலே விசுவாசிகள் இந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே மகா உபத்திரத்தின் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையோடு பரலோகத்திலே இருக்கிறார். மகா உபத்திரவத்தின் 7வது ஆண்டின் முடிவிலே அவர் திருச்சபையோடு பூமிக்கு வருகிறார். அப்பொழுது இருக்கும் நிலைமையைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் முதலாவது முறையாக வரும்பொழுது மாயக்காரர் இருந்தது போல இந்த வருகையின் சமயத்திலேயும் அவர்களிடத்திலே விளக்கு இருக்கும், ஆனால் எண்ணெய் இருக்காது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தியில்லாத கன்னிகைகளும் எல்லாருமே நித்திரை செய்தார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த ஒரே வித்தியாசம், சிலரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், சிலரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்போடு கூட இந்த உவமையை முடிக்கிறார். வசனம் 13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இரண்டாவதாக 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை தாளந்துகளின் உவமை ஒன்றை சொல்கிறார். பரலோக ராஜ்யமானது புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். வெகு காலமான பின்பு எஜமான் திரும்ப வந்தான். 5 தாளந்தை வாங்கினவனையும் 2 தாளந்து வாங்கினவனையும் பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தீர்கள், அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொன்னார். 1 தாளந்தை வாங்கினவன், ஏன் புதைத்து வைத்தாய் என்று கேட்டபொழுது, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், எனவே அவ்வாறு செய்தேன் என்று கூறினான். அவனுடைய வார்த்தையின்படியே அவனுக்கு தீர்ப்பு கொடுப்பேன் என்று சொல்லி, என் பணத்தை நீ காசுக்காரர் வசத்திலே போட்டிருந்தாலும் கூட வட்டியோடு வாங்கி கொண்டிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிறதை வாங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தான். மட்டுமல்ல, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய அவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். தாளந்துகளை குறித்த இந்த உவமையானது அவருடைய ஊழியக்காரர்களின் உண்மையை சோதிக்கும் ஒன்றாயிருக்கிறது. இதுவும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாகவும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது.
வசனங்கள் 14, 15 இதை பார்க்கிறோம். மேலும் 16, 17 பார்க்கும் பொழுது தாலந்து என்று சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை பணத்தை குறிக்கிறது. இசை தாளந்து, பாடும் தாளந்து, அப்படிப்பட்ட காரியங்களை இது சொல்லவில்லை. ஆனாலும் இது நமக்கு கொடுக்கிற செய்தி, ஆண்டவர் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். மத்தேயு 25:18 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவு பணம் கொடுக்கப்பட்டது. அதை பயனுள்ள வகையிலே பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைத்து வைத்தான். அவன் தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இல்லை. வசனங்கள் 19 முதல் 25 வரை எஜமான் ஒவ்வொருவருக்காக கொடுக்கிற பரிசை குறித்து நாம் வாசிக்கிறோம். 26 முதல் 30 வரை பார்க்கும் பொழுது புதைத்து வைத்தவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை குறித்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மிகச் சிறப்பான ஒரு அடிப்படை சத்தியம் இந்த ஓமையிலே இருக்கிறது. இந்த ஓமையிலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு நாள் நிற்கப் போகிறோம். அவர் நமக்கு தந்த காரியங்களை எப்படி நாம் அவருக்காக பயன்படுத்தணும் என்பதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலே குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்போ, ஊழியத்தை செய்யும் பொறுப்போ, இசை வாசிக்கும் பொறுப்போ, சிறு பிள்ளைகளை கவனிக்கும் பொறுப்போ, வயதானவர்களை பராமரிக்கும் பொறுப்போ, இப்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருந்தோம் என்பதைத்தான் அவர் பார்க்க போகிறார். நம்மை ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்கிற 3வது ஊமையிலே கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கும்படியான ஒரு எச்சரிப்பை கொடுப்பதை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 25:31 வசனத்தை பாருங்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் செய்தி. இப்பொழுது பூமியில் உள்ள மற்ற தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதை குறித்து பார்க்க போகிறோம். அப்படி என்றால் தனி மனிதர்களுடைய நிலை என்ற கேள்வி வருகிறது. ஆம், தனி மனிதர்களுடைய கூட்டம்தான் தேசங்கள். மத்தேயு 25:32, 33 வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இது யூதரல்லாத மற்ற புறஜாதியான மக்கள் கூட்டம். மகா உபத்திரவ காலத்தையும் தாண்டி வந்தவர்கள். இவர்களை அவர் நியாயம் தீர்த்து 2 குழுக்களாக பிரிப்பார். வசனங்கள் 34 முதல் 40 வரை பார்ப்போம் என்றால், வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எவ்வாறு அவர்கள் பசியாயிருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார்கள், தாகமாயிருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் என்பதை குறித்து விவரமாக சொல்கிறார். அதாவது, இந்த சிறியராய என் சகோதரனான இவர்களிலே ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே அவர்களுக்கு சொல்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே முத்திரிக்கப்பட்ட 1,44,000 யூதர்கள் உலகமெங்கும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த நேரத்திலேயும் தங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக முடியும். சில ராஜ்யங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும், சில ராஜ்யங்கள் அவரை புறக்கணிக்கும். இதே வேளையிலே அந்தி கிறிஸ்துவானவன் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பிடித்து கொலை செய்வான். இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்துத்தான் அதை செய்ய வேண்டும். இதன் பொருள் என்ன? இயேசுவுக்காக உறுதியான தீர்மானங்களை அந்த நாட்களிலே மக்கள் எடுக்க வேண்டியவர்களாயிருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதையும் புறக்கணிப்பதையும் அடிப்படையாக வைத்து நியாய தீர்ப்பு நடைபெறும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு மெய்யாகவே சொல்கிறார். காரணம் என்ன? இந்த ஊழியர்கள் அவருடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள். வசனங்கள் 45, 46 பார்ப்போம் என்றால், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள் என்பதையும் குறிப்பிடுகிறார். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்கிறார். எல்லா ராஜ்யங்களுமே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கடந்து செல்கிறது. இவைகளிலேயும் சிலர் இயேசுவை புறக்கணிப்பார்கள். என்றாலும் இயேசுவின் 2வது வருகையிலே அவருடைய நியாய தீர்ப்பிலே எந்தெந்த ராஜ்யங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கடந்து செல்லும் என்பது தீர்மானிக்கப்படும். இந்த நியாய தீர்ப்பானது மற்ற எல்லா நியாய தீர்ப்புகளையும் விட வித்தியாசமானது.
இது தனியானது. இப்பொழுது நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திற்குள்ளே செல்வோம். சிலுவைக்கு செல்லும் முன்பதாக நடந்த சில சம்பவங்களை இங்கே பார்க்கிறோம். இயேசுவை கைது செய்வது குறித்த திட்டமிடுதல், பித்தானியாவிலே மரியாள் விலை உயர்ந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசிலே ஊற்றிய சம்பவம், கடைசி ராப்போஜனம், மேலும் பேதுருவின் மறுதலிப்பை குறித்து இயேசு சொன்ன காரியம், கெத்செமனே தோட்டத்திலே அவர் வேதனையோடு ஜெபித்த சம்பவம், யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுத்தது, காய்பாவின் முன்பாக சனகரிப் சங்கத்தின் முன்பாக இயேசு விசாரிக்கப்பட்டது மற்றும் பேதுரு இயேசுவை மறுதலித்தது. இந்த சம்பவங்களைத்தான் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே நீளமான ஒரு அதிகாரம். 30வது வசனத்திலே ஒரு முடிவரை போல வருகிறது. யோவான் 15 முதல் 17 அதிகாரங்களில் உள்ள சம்பவங்களும் இந்த வரிசையிலே நாம் சேர்த்துக் கொள்ளலாம். மேலும் 57வது வசனத்திலேயும் ஒரு முடிவரை போல வருகிறது. சமய தலைவர்களுக்கு முன்னதாக இயேசு விசாரிக்கப்படும் ஒரு பகுதியாக இதை பிரித்தெடுக்கலாம். இது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை காட்டுவதற்காக இவற்றையெல்லாம் ஒரே அதிகாரத்திலே பிரித்திருக்கலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமுமே சிலுவையை நோக்கி நம்மை காட்டுகிறது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு மாட்டிக்கொண்டாரா என்பது போல தெரியலாம். இருந்தாலும் மிக கவனமாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்போம் என்றால் அவர் அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரே ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிலுவைக்கு அருகிலே அவர் இருக்கும் பொழுதே உண்மையாகவே ஒரு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்னதாகவே செசரியா பிலிப்பியிலே இருக்கும் பொழுது அவர் தீர்மானித்த தீர்மானத்தின் அடிப்படையிலே எல்லாம் நடைபெறுகிறது. கடவுளுடைய நேர கணக்கின்படி சிலுவையை நோக்கி இயேசு போய்க் கொண்டிருக்கிறார். மிகவும் பயபக்தியோடு கூட இந்த பகுதியை நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய ரட்சிப்போடு கூட மிக தொடர்புடைய ஒரு பகுதி. 1ஆம் வசனத்திலே இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று சொல்லும் பொழுது ஒலிவ மலையிலே உட்கார்ந்து அவர் சொன்ன அத்தனை காரியங்களையும் குறிக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தை குறித்த கேள்விகளுக்கு அவர் பதில் கூறினார். மீண்டுமாக தனது சிலுவை மரணத்தை குறித்து அவர் 2ஆம் வசனத்திலே நினைப்பூட்டுகிறார். 3 முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படியாக ஆலோசனை செய்கிறார்கள். 2ஆம் வசனத்திலே இயேசு தனது பாடு மரணங்களை குறித்து கூறியது 6வது முறையாகும். இந்த 2ஆம் வசனத்திலே தான் அவர் நேரத்தை குறிப்பிடுகிறார். பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்கிறார். ஆனால் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பஸ்கா பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்று சொல்கிறார்கள். இயேசு பஸ்கா பண்டிகையிலே தான் சிலுவையிலே அறையப்படுவார் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர் எப்பொழுது மரித்தார்? ஆம், அவர் பஸ்கா பண்டிகையோடு தான் மரித்தார். அருமையானவர்களே, இயேசுவின் எதிராளிகள் அல்ல, இயேசுவே தமது மரணத்திற்கான நேரத்தையும் குறித்தார். அவரே பொறுப்பிலே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் நமக்கு சொல்வது போல அவரே ராஜா. உறுதியற்றவராய் பலவீனராய் தெரியும் இந்த நேரத்திலேயும் அவரே பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள் தங்கள் வழியிலே செய்ய விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய திட்டப்படி செய்ய அனுமதிக்கப்படவில்லை. சிலுவைக்கு அருகாமையிலே செல்ல செல்ல அவர் மிகவும் அதிகமாக அரசனாக காட்சியளிக்கிறார். 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பித்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே இருக்கும் பொழுது மரியாள் விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றினாள். பித்தானியா அன்பின் ஒரு இடம், எருசலேம் பகையின் ஒரு இடம். தனது மரணத்திற்கு முன்னான நாட்களிலே இயேசு பெத்தானியாவிலே தான் தங்கியிருந்தார். நாம் வாசித்தது போல குஷ்டரோகியாயிருந்து சுகமான சீமோனின் வீட்டிலே இது நடைபெறுகிறது. உண்மையாகவே அவன் குஷ்டரோகியாக இருந்தானா? ஆம் பிரியமானவர்களே, அவன் அப்படி இருந்துதான் இயேசுவினாலே சுகம் பெற்றவனாயிருந்து இப்பொழுது எல்லாரோடும் விருந்துண்ணும் அளவிற்கு அவன் சமுதாயத்தாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாயிருந்தான். இது அருமையான ஒரு காட்சி இல்லையா? இன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அவரை யார் என்று அறியவில்லை. அவர் குணமாக்குகிறவர், அவர் நேசிக்கிறவர், அவர் நமக்காக அழுகிறவர், அவர் நியாயாதிபதி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இந்நாட்களிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள் பள்ளிகளிலே வேத புத்தகமோ ஒழுக்க நெறிகளோ கற்றுக் கொடுக்கக்கூடாது, அது பாட நேரம் என்று வாதிடுகிறார்கள். ஆனால் இயேசுவை பாவமுள்ள மனிதன் என்று சித்தரிக்கும் புத்தகங்களையும் திரைப்படங்களையும் அனுமதிக்கிறார்கள்.
அந்த புத்தகங்களையும் திரைப்படங்களையும் தயாரித்தவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் குஷ்டரோகிகள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தங்களை குறித்தே தாங்கள் அசுத்தர் அசுத்தர் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே தெரிய வேண்டும். ஆனால் இயேசுவண்டை வந்தால் அவர் குணமாக்குவார். அப்பொழுது அவரோடு உட்கார்ந்து ஐக்கியம் கொள்ள முடியும். இதுதான் இங்கே நாம் பார்க்கும் காட்சி. இவ்வாறாக அவர்கள் விருந்திலே இருக்கும் பொழுதுதான் யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல மரியாள் வந்து தைலத்தை ஊற்றுகிறாள். அவருடைய சீஷர்கள் இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையாகவே ஏழை எளிய மக்களை குறித்து அவர்கள் எத்தனை கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது கேள்விக்குறிதான். இன்றைக்கும் பலர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதை குறித்து பல விதமாய் பேசலாம். ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் எதையுமே செய்கிறதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் உண்மையான கரிசனை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்? அதுவே உங்களை காட்டி கொடுத்துவிடும். மற்றவர்கள் இவர் கரிசனையோடு பேசுகிறார் என்று சொல்வதை எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது உண்மையாகவே உதவி செய்யும் எண்ணம் உங்களுக்கு உண்டா? மத்தேயு 26:9 பாருங்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இந்த தைலத்தின் விலையானது கிராமத்திலே அனுதினமும் ஒருவர் வேலை செய்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓராண்டு தொகையாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்று கேட்கிறதை நாம் பார்க்கலாம். ஒரு நாளுக்கு 1 பணம் வாங்கினாலும் ஒரு வருடத்திலே வேலை நாட்கள் 300 நாட்கள் வேலை செய்தாலும் அது ஓராண்டு சம்பளத்திற்கு இணையாகிறது. 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், அந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்கிறார். கிறிஸ்துவை அறிந்தவர்களை பொறுத்தமட்டிலேயும் கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரும் காரியங்களிலேயே அவர்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு ஊழியர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, சமுதாயத்திலே நற்செயல் என்று செய்யப்படுகிற காரியமாயிருந்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படாமல் இருக்குமென்றால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் உதவி செய்கிறதில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யாத காரியங்களிலே எத்தனை சதவீதம் உண்மையாகவே தேவையுள்ள மக்களுக்கு போய் சேருகிறது என்பது கேள்விக்குறிதான். என்றாலும் அன்போடும் கரிசனையோடும் இயேசுவின் நாமத்தினாலேயும் உதவி செய்யும் பொழுது அது நல்ல கிரியையாக இருக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்களிலேயும் அவருடைய பெயரால் அதிகமாக தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது அவள் செய்த செயல் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை என்று சொல்கிறார். மட்டுமல்ல, உலகத்திலே எங்கெங்கே இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படும் என்று இயேசு சொல்கிறார். குஷ்டரோகியாய் இருந்து சுகம் பெற்ற பெத்தானியாவிலே இருந்த சீமோனுடைய வீடு ஒரு வெளிச்சத்தின் வீடாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகமாய் இருந்த ஒரு வீடாகவும் இருந்தது. இதற்கு எதிர்மாறாக எருசலேம் பகையின் ஸ்தலமாய் இருந்தது. இறுதி பாகத்திலே ஒரு நாளும் அவர் எருசலேமிலே தங்கவில்லை. அவரை நேசித்தவர்களோடேயே பெத்தானியாவிலே போய்தான் தங்கினார். அவர் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பியவர்கள், அவரை நேசித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு தான் இன்றும் இயேசு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறார். நீங்கள் உண்மையாக வாஞ்சித்தால் அவருடைய ஐக்கியத்தை இன்றைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு அன்று கூறியது போலவே இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இந்த ஒலிபரப்பிலேயும் இந்த பெண்ணை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்களிலே மரியாள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து புரிந்து கொண்டவளாக செயல்பட்டாள். அவள் தனது தைலத்தை வீணாக்கினாளா? இல்லை பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவருடைய சரீரத்திற்கு கந்த வர்க்கங்களை எடுத்துச் சென்ற ஸ்திரீகள் அவருடைய சரீரத்திலே அதை பயன்படுத்த முடிந்ததா? சற்றே சிந்தித்து பாருங்கள். இல்லை, முடியவில்லை. ஏன்? அவர் அங்கே கல்லறையிலே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். மரியாள் மட்டுமே இயேசுவை பரிமள தைலத்தினாலே அபிஷேகிக்கும் பாக்கியம் பெற்றாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நானும் நீங்களும் கூட பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை உடைத்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அவரை இன்னமும் அறியவில்லை. நாம் செய்கிற எல்லா காரியங்களின் மூலமாகவும் நமக்கு அல்ல,
அவருக்கே கனத்தையும் மகிமையையும் கொண்டு வர வேண்டும். வெளிச்சத்தின் ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இருளான ஒரு காட்சிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். வசனங்கள் 14 முதல் 16 வரை பார்க்கும் பொழுது அங்கே 12 ஒருவனான யூதாஸ் கொடுப்பதற்காக 30 காசுகளை வாங்கிக் கொள்ள சம்மதிக்கிறான். ஆவிக்குரிய பிரகாரமாக பார்ப்போம் என்றால் யூதாஸ் காரியோத்தின் இந்த செயலானது மரியாளின் அந்த அன்பின் செய்கைக்கு நேர் எதிர்மாறானதாய் இருக்கிறது. வசனத்தை கவனித்தீர்களா? வசனம் 16 அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் இயேசு மட்டும் தனியாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் அவரை கைது செய்ய வேண்டும். மக்கள் கூட்டம் இருக்கக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காக யூதாஸ் காரியோத்து காத்து கொண்டிருக்கிறான். மத்தேயு 26 17 முதல் 19 வரை பார்க்கும் பொழுது இயேசு பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஒழுங்குகளை செய்கிறார். அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த மேல் வீட்டிற்கு போனார்கள். அங்கேதான் அவர்களிலே ஒருவன் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்கிற காரியத்தையும் சீஷர்களுக்கு அவர் அறிவிக்கப் போகிறார். வசனங்கள் 21, 22 பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். சீஷர்கள் ஒவ்வொருவருமே அவரை காட்டிக் கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் கடந்து வந்தவர்களாய்த்தான் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர் சொன்ன உடனே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? ஆம், நானும் நீங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயையோ, நான் எல்லாம் அப்படி இல்லை என்று சொல்லலாம். அதை உறுதியாக சொல்ல முடியுமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தமது கரத்தை என்மேலிருந்து எடுத்துக்கொள்வார் என்றால் அடுத்த 5 நிமிடங்களிலேயே அவரை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்து விடுவேன். எப்பொழுதும் நாம் அவருக்கு நெருக்கமாக, அவர் நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்ற சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்து நானோ என்றார்கள். ஆனால் யூதாஸ் காரியோத்து ரபி, நானோ என்றான். யோவான் 13 30 பார்ப்பது போல உடனடியாக அறையை விட்டு அவன் வெளியேறிவிட்டான். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். வசனங்கள் 26 முதல் 28 வரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தனது கடைசி ராப்போஜனத்தை அனுசரிக்கிறார். திருவிருந்தை அவர் தீர்மானிக்கிறார். பஸ்கா பண்டிகையின் காலத்திலே திராட்சரசத்தை கொண்ட அந்த பாத்திரமானது 7 முறை அவர்களுக்குள்ளே சுற்றி வரும். 7வது முறை அவ்வாறு செய்யும் பொழுதுதான் இயேசு தனது பாடு மரணங்களை அதோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த பஸ்கா பண்டிகை விருந்து நேரத்திலே சங்கீதம் 111 முதல் 118 வரை அவர்கள் பாடுவார்கள். அந்த சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இரவிலே இயேசு கிறிஸ்து அதை பாடினார் என்ற எண்ணத்தோடு வாசித்து பாருங்கள். அந்த கடைசி ராப்போஜனத்திலே ஒரு புதிய நினைவு கூறுதலை அவர் ஏற்படுத்துகிறார். அது பளிங்கு கற்களினாலோ வெண்கலத்தினாலோ செய்யப்பட்ட ஒன்று அல்ல, அப்பத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் உண்டானது. அவை இரண்டுமே அவருடைய மரணத்தை குறித்து திரும்ப திரும்ப அவர் வருவரை நமக்கு நினைவு கூற செய்கிறது. வசனம் 29 நாம் என்ன வாசிக்கிறோம்? இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 1000 வருட அரசாட்சியிலே மீண்டுமாக இந்த பஸ்காவானது நினைவு கூறப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து திராட்சப்பழ ரசத்தை அவருடைய ராஜ்யத்திலே தான் மீண்டுமாக அருந்துவேன் என்று கூறினார். அந்நாட்களிலே கொண்டாடப்படும் பஸ்காவானது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறதா இருக்கும். முதலாவது பஸ்கா பண்டிகையானது அவர் வருவதற்கு முன்னதாக அவருடைய பாடு மரணத்தை எதிர்நோக்குகிறதா இருந்தது. 1000 வருட அரசாட்சியிலே அவர் இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாய் வந்ததை நினைவு கூறுகிறதா இருக்கும். வசனம் 30 பாருங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபடும்படியாய் வந்தது தேவன் நம்மேலே வைத்த அன்பினால்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி நடக்கும் பொழுது, ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் பொழுதும் தான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்தவராய் புரிந்தவராய் செயல்பட்டார். எனவேதான் தனது பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக
திருவிருந்தையும் அவர் ஆயத்தம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் திருவிருந்து ஆராதனைகளிலே நாம் பங்கு பெறும் பொழுதெல்லாம் நமக்காக அவர் பட்ட பாடுகளை உண்மையான இருதயத்தோடு நினைவு கூர்ந்தவர்களாய், அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் அதிலே பங்கு பெற வேண்டும். அது மட்டுமல்ல, குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அறிக்கையிடப்படாத காரியங்கள் இருக்கும் என்றால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பின் நிச்சயத்தோடு தான் அதிலே பங்கு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து உணர்வற்றவர்களாய் திருவிருந்திலே பங்கு பெறுவோம் என்றால் அதற்கான தண்டனை நமக்கு உண்டு என்று கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் தெளிவாய் எழுதியிருக்கிறார். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, அவரை எதிர்பார்க்கிறவர்களாக வாழ நம்மையும் அர்ப்பணிப்போமா? அன்பின் நேயர்களே, இந்த நாளின் சத்தியம் உங்கள் வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்குமே. இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? 10 கன்னிகைகளின் உவமை இயேசுவின் 2ஆம் வருகையின் போது மணவாளனும் மணவாட்டியும் வருவதை குறிக்கிறது. அப்பொழுது பூமியிலே விசுவாசிகள் இந்த வருகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். தாளந்துகளின் உவமையானது அவருடைய ஊழியக்காரரின் உண்மையை சோதிக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளில் நாம் ஆண்டவர் நமக்கு தந்த காரியங்களை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 75ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.